கோவா ட்ரிப்புன்னு நினச்சாலே எல்லாருமே இப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் நாங்கள் எங்கெல்லாம் போனோம், எப்படியெல்லாம் ஏமாந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 10,000 பக்கம் எங்கள் லாஸ் ஆச்சுங்க. அதெல்லாம் நம்ம எப்படி ஏமாறாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு ஃப்ரீ கைடாக நான் அந்த வீடியோ தரப்போகிறேன். உங்கள் மைண்டில் தோழலாம், ஆமாம் கோவானால இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அந்த வாட்டர் கேம்ஸில் பிடிச்சி நல்ல காசை கறப்பாங்க, அதில் நீங்கள் போயிருப்பீங்க, நீங்கள் ஏமாந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே நாங்கள் பண்ணாமல் நாங்கள் ஏமாந்தோம். அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த 16 நிமிஷம் வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் ஏமாறாமல் கோவா போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். கோவா யாருக்கு தாங்க பிடிக்காது அந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் ரொம்ப பிடிச்சி போய் அந்த ஊரோட என்ட்ரி போகும்போதே ரொம்ப ஹாப்பியானோம். இப்படி விடிய 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 விடியன்னு சொல்லி தூங்க விடாம பண்ணினது தான் இந்த கோவா ட்ரிப். இந்த கோவா ட்ரிப்பில் உங்களுக்கு இன்பமும் நான் காமிக்கிறேன், துன்பமும் காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கோவா ட்ரிப் போக போகிறீங்க ஆர் கோவா போயிட்டு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓப்பன் டாக்காக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேச போகிறேன். நிறைய பிளான் பண்ணியிருப்போம், அதை ஃபாலோ பண்ண முடியாமல் ஃபாலோ பண்ண விடாமல் பண்ணின ஊர் தான் இந்த கோவா. இங்கே ஸ்கேம்னு தெரியும், ஆனால் எப்படியெல்லாம் ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேலே கூட அந்த ஐ கார்டில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஆனால் என்னமோ தெரியலிங்க, எங்கே போனாலும் பிளான் பண்ணி நீட்டாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ஆனால் இந்த ட்ரிப் எங்களுக்கு வந்து பார்த்தா வெறும் ட்ராவலில் மட்டும் தான் என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு, வேறு எங்கேயுமே எங்களுக்கு என்ஜாய்மெண்ட் கிடைக்கவே இல்லை. இந்த வீடியோ பாருங்கள், எப்படியெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கே ஒரு சோகமாக இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு டைம் கோவா போகிறோம், இழந்தது எல்லாத்தையும் திரும்ப பெறுறோம். இன்னொரு டைம் நம்ம கோவா போகும்போது நம்ம எல்லோரும் ஒரு பட்ஜெட் ஃபேமிலியாக போவோமே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக போவோம். இந்த வேர்ட் வெல்கம் டு கோவா எமோஷனாக இருக்கும்னு நினச்சோம், ஜஸ்ட்டு ஒரு வேர்டாகவே போயிடுச்சுங்க. அட்லாஸ்ட் மட்கான் வந்தாச்சு. இதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் எங்கெங்கே இன்பமாக இருந்தோம், எங்கெங்கே துன்பமாக இருந்தோம்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக்காக அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டைம் கோவா போகும்போது. இது கோவாவே இல்லைங்க, என் பேரு பரோட்டாசி. வெல்கம் டு பட்ஜெட் பத்நாதன். கோவா ட்ரிப் ஆரம்பிக்கலாங்க. கோவா வந்தாலே எஸ்பெஷலி பசங்க எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாட்டியும் கூட அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆவாங்க. அது ஏன் அப்படின்னா கோவா அப்படி ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான சிட்டி, ஆனால் அதையே மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக நாங்கள் அந்த மட்கான் ஸ்டேஷனுக்கு போகும்போது ஈவினிங் ஆயிடுச்சு. சன்செட் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கெங்கெல்லாம் ஸ்கேம் நடக்குதுன்ட்டு நான் இப்போ இருந்தே சொல்ல ஆரம்பிக்கிறேன். மட்கான் ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஆரம்பிக்குங்க அந்த ஸ்கேம். ஆட்டோ கூப்பிடுவாங்க, தயவு செஞ்சு ஏறிடாதீங்க, பில்லை தீட்டிடுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கேப் பிடிச்சி போங்க. நாங்கள் கேப் பிடிச்சி போனோம். அதை விட ஒரு பெஸ்ட் ஐடியா, ஒரு காரை ரெண்டல் எடுத்துக்கோங்க 2 டேஸ்க்கு. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் போகிற ட்ரிப்பில் நல்லா டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தர்கிட்ட அந்த எல்லா ஐடியாஸும் கொடுத்துருங்க. அவங்களே ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கட்டும். நீங்கள் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்கள். மட்கான் பஸ் ஸ்டாண்டில் இந்த பனாஜி பஸ் நிற்கும். பனாஜி வரைக்கும் மட்டும்தான் அந்த பஸ்ஸு போகும். ஏர் பஸ்ஸு, சூப்பரான பஸ்ஸுங்க. ஜஸ்ட்டு 50 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் தாண்டி இருக்க பனாஜியில் போய் விட்டுருவாங்க. இந்த பஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டியே சீட்டிங் இருக்கிற அளவுக்கு மட்டும் தான் ஏற்றுவாங்க, அதுக்கு மேலே ஏற்ற மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸு, ஏர் பஸ்ஸு. வெறும் 50 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மடகான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பனாஜி போகிறாங்க. சூப்பராக இருக்குங்க, ரியலி ஒர்த்து. வெறும் 50 ரூபா தான். கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் ட்ராவலு, வெறும் 50 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்குது. இந்த பஸ் தாங்க அந்த பஸ்ஸு. இந்த பஸ்ஸு நாங்கள் போன உடனே அங்கே கண்டுபிடிச்சோம். நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறதுக்கு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் எதுக்குமே நாங்கள் போகலை. பட்ஜெட் ஃபேமிலி, நீங்கள் பட்ஜெட் பர்மனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பட்ஜெட்டட் ட்ரிப்ஸ் எல்லாம் நீங்களே என்ஜாய் பண்ணலாம், காசை நிறையா மிச்சம் பண்ணலாம். பனாஜி கோவாவோட ஒரு ஹாட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே தான் கெசினோ நடக்குது, கேம்லிங் அங்கே தான் நடக்குது, எல்லா ஃப்ராடுத்தனமே அங்கே தான் நடக்கும். பனாஜியில் நம்ம டீசெண்டாக காசு இழப்போம், ஆனால் இந்த பீச் சைடு நம்மளே கேவலப்பட்டு நம்ம காசு இழப்போம். எங்கே போனாலும் இந்த ஸ்கேம்
ஒழியாது கோவாவில். நம்ம இப்போ பனாஜிலேருந்து கெலங்கோட் அப்படிங்கிற ஏரியாவுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் மினி பஸ் பிடிச்சி. ஏதோ இந்த விஹான் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் எல்லாம் புக் பண்ணி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் புக் பண்ணியிருந்தோம் via booking.comல. ஸோ அங்கே நடந்த எல்லா ஸ்கேமையுமே இங்கே மேலே தெரிகிற ஐ கார்டில் நம்ம சேனல்லேயே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த தம்ப்நெயில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட நாங்கள் 10,000 ரூபா பக்கம் லாஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி எந்த ஒரு பேட் ஹேபிட்டுமே பண்ணாமல் அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள், நீங்களும் ஒரு 10,000 ரூபா சேவ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபுட் ஸ்கேம் அதை பற்றியும் நாங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். எங்கள் கோவா நம்ம ஆசைப்பட்டு வரோம், வந்து முதல் அடியே இந்த மாதிரி ஸ்கேமில் விழுந்தா எப்படி இருக்கும், அந்த ட்ரிப்பு எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்களும் யாரும் இந்த மாதிரி ஆபத்தில் மாட்டக்கூடாதுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நான் அந்த வீடியோ பண்ணுறேன். அப்போ ரூமுக்கு என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 4,000லேருந்து ஒரு 7,000 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ஒரு 2 டேஸ்க்கு நீங்கள் ரூம் புக் பண்ணலாம். தாராளமாக ஒரு பெரிய அழகான ரூமே கிடைக்கும். நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணணும்னு நினைச்சாலும் டைரக்டா போய் அந்த ரூமை விசாரிச்சு ஒரு 4-5 ரூம் விசாரிச்சு நீங்க போய் விசாரிங்க. ரூம் விசாரிக்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour டைம் எடுத்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப அலையணும். ஆன்லைனில் அப்படி இப்படின்னு சொல்லி புக் பண்ணிங்கன்னா ஸ்கேமில் மாட்டிக்குவீங்க. வெல்கம் டு கோவா அப்படின்னு சொல்கிற மாதிரி வெல்கம் டு பாகாங்க. இந்த பாகா பீச் தான் கோவாவோட ஒரு முக்கிய புள்ளியாக கருதப்படுது. ஏன்னா எல்லா இடத்துக்கும் போனால் நீங்கள் ஸ்கேமில் அடிபடுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த பாகா பீச் மட்டும் நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே எங்கள் டூரிஸ்டாக இருப்பாங்க, ஃபாரினர்ஸும் இருப்பாங்க. ஸோ அந்த பீச் சைடில் நீங்கள் ஈஸியாக எஸ்கேப் ஆகிக்கலாம். நம்ம தமிழன்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்க, நான் ஒரு 2 minutes நான் எதுவுமே பேசாமல் உங்களுக்கு ஒரு மியூசிக் போட்டு கோவாவோட ஒரு பீச் சைட் வியூவை உங்களுக்கு சூப்பராக காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கோவாவை ரொம்ப பிடிச்சி போகும். ஒரே நிமிஷம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஸ்கேம்லேருந்து தப்பிக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய க்ளூ கிடைக்கும். எல்லா பீச் சைட்லையும் இந்த வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த பாகா பீச்சில் நிறையாவே இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். இதுலேருந்து ஸ்டார்டிங்கே ஆகுது, அதனால் எங்களுக்கு அந்த கட்டுப்படி ஆகலை, ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி பணத்தை இழந்துட்டோம். கோவா இந்தியாக்குள்ளே தானே இருக்குது, அப்புறம் என்ன இது வந்து பண்ணால் பார்க்குற ஃபாரின் மாதிரியே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் டெரிட்டரிங்க. நம்ம தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி, கேரளாவில் மாஹி அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியாவில் கோவா அப்படிங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்குது. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இது வந்து பார்த்தா இந்தியாக்குள்ளேயே சேராதுங்க இந்த கோவா அப்படிங்கிற ஏரியா. கோவாவில் முக்கியமே ஆல்கஹால் தான். இங்கே இருக்கிற ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே இவ்வளோ சீப்பான சரக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நானே ட்ரிங்க் பண்ண மாட்டேன், நான் ஒரு டீ டோட்டலர். அதே மாதிரி ஆல்கஹாலை நான் யாருக்குமே ரெஃபர் பண்ண மாட்டேன். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டாக சொல்ல போனால் நாங்கள் கோவாவுக்கு போன அடுத்த நாள் பனாஜி கிளம்பிட்டோங்க. பனாஜியில் தான் ஒரு மெயினான எல்லா இடமே இருக்குது அப்படிங்கிறதுனால பனாஜியோட பிரிட்ஜே சூப்பராக இருக்கும். ஹெவி வெஹிக்கிளான 4-wheeler மட்டும்தான் மேலே அலோடு. 2-wheeler அண்ட் கார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கீழே தான் போய் ஆகணும். நான் சொன்ன இந்த பாயிண்ட்டை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் 2-wheeler நீங்கள் மேலே போயிட்டீங்க அப்படின்னா 500 ரூபா ஃபைன். நாங்கள் அங்கே போகும்போது நிறைய பக்கம் போலீஸ் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதனால நாங்கள் சேஃப்டியாகி நாங்கள் கீழே வந்துட்டோம். இந்த பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். எப்படி சூப்பராக இருக்குல்ல? கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு ஒரு அழகான பிரிட்ஜ், அதுவுமே கடலுக்கு நடுவுலையே அந்த பிரிட்ஜ் வச்சிருக்காங்க. லைக் நம்ம தமிழ்நாடு ராமேஸ்வரம் மாதிரி. Fuck though, where the love go? 5, 4, 3, 2, I let one go. Fuck though, I don't fuck bro. Aiming at your head. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் பிரிட்ஜ் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா பேரே அதுதான். அங்கே நிறைய ஃபாரினர்ஸ் நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் வந்து பண்ண ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கோவாலேயே ஃபேமஸான பிளேஸ் இமாக்குலேட் சர்ச், இந்த சர்ச்சுக்கு போயிட்டோம். இந்த சர்ச்சில் போனால் அவ்வளோ கூட்டம். கரெக்டாக அங்கேருந்து கிளம்பி டோனாபாலா வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோவாலேயே ஒரு ஃபேமஸான வியூ பாயிண்ட்டு அங்கே நாங்கள் போனோம்.
நம்ம தமிழ்நாட்டில் தனுஷ்கோடி மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோனாபாலா வியூ பாயிண்ட். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு கடலுக்குள்ளேயே நீங்கள் சுற்றி முற்றி எங்கே 360 டிகிரி நீங்கள் பார்த்தாலும் கடலாக தான் இருக்கும். லைக் நம்ம தமிழ்நாட்டு தனுஷ்கோடி மாதிரி. இந்த டோனாபாலா வியூ பாயிண்டில் நிறையா படத்தை நம்ம தமிழ் படத்தையே ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. நம்ம இப்போ ஜீவா படம் கூட கடைசியாக ஒன்று வந்துச்சுங்க, அந்த படம் இங்கே தான் எடுத்தாங்க. நான் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஸோ இந்த இடம் ஒரு ஷூட்டிங் பிளேஸ்னே சொல்லலாம். டோனாபாலா வியூ பாயிண்ட்டே ஷூட்டிங் பிளேஸ் தான். அதே மாதிரி நம்ம இமாக்குலேட் சர்ச்சும் நிறையா படத்தில் காமிச்சிருக்காங்க, அதுவும் ஒரு ஷூட்டிங் பிளேஸ் தான். இந்த கோவாவில் இந்த 2 இடம் பயங்கரமான டூரிஸ்ட் பிளேஸ். இந்த டோனாபாலா வியூ பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் செமையாக இருக்கும். எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நிற்கிறதுக்கு கூட இடம் விட மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த சன்ரைஸ் அந்த மிஸ்டோட பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கிருந்து நீங்கள் 360 டிகிரியில் வந்து பார்த்தா நீங்கள் கடலை பார்க்கலாம். அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த பனாஜி போகிற வழியில் ஒரு பிரிட்ஜ் வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு கடலும் இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெசினோ பயங்கர ஃபேமஸுங்க. இந்த கெசினோவில் கூட பிராண்ட் வச்சுருக்காங்க, மெஜஸ்டிக் கெசினோ அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு விளையாட தெரிஞ்ச விளையாடுங்க, இல்லைன்னா கேம்லிங்கில் போய் ஏமாறாதீங்க. நாங்கள் அதை விசாரித்தோம். அங்கே உள்ளே போகிறக்கு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2000. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே நீங்கள் அங்கே போய் நீங்கள் பக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரூமுக்கே ஸ்டே பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு டின்னர் சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு போயாச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு வருங்க, சூப்பராக இருக்குதுங்க. இந்த பனாஜியில் இந்த பிரிட்ஜு ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ முடிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்த நாள் காலையில் கெலங்கோட் பீச்சிலிருந்து நாங்கள் பனாஜி பஸ் ஸ்டாப்க்கே வந்துட்டோம். ஏன்னா அங்கே தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் மற்ற இடத்துக்கு போகிறக்கான ஃபெசிலிட்டிஸ் அமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அங்கே போனால் தான் நீங்கள் மற்ற இடத்துக்கும் போக முடியும். ஸோ நாங்கள் பிளான் பண்ணது இந்த தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது இந்த கோவா விட்டு வெளியில் போய் நம்ம கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம் இன்றைக்கி, அந்த ஒரு இடமாச்சும் நம்ம நிம்மதியாக பார்ப்போம்னு சொல்லிட்டு போனோம். அதுவுமே ஏமாந்தோம், கடைசியில் சொல்கிறேன். ஸோ நாங்கள் அதே பனாஜி பஸ் ஸ்டாண்டில் அந்த பஸ் ஏறி மடகான் போயிட்டோம். ஏசி பஸ்ஸுங்க, மறக்காமல் இந்த பஸ்ஸு நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஜஸ்ட்டு 50 ருபீஸ்க்கு சீட்டிங்கோடு உங்களுக்கு தராங்க. செமி ஸ்லீப்பர் தான். சிட்டி ரொம்ப நல்ல சிட்டி தாங்க. கோவா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே சூப்பரான சிட்டி. நீங்கள் ஒரு ஃபாரினுக்கு நீங்கள் போகாமல் ஒரு இந்தியாவுக்குள்ளேயே நீங்கள் ஒரு ஃபாரின் சிட்டி வந்திருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அங்கே இருக்க மக்கள் இதையெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி டூரிசம் சப்போர்ட் இல்லை, அங்கே ப்ராப்பரான டூரிசம் சப்போர்ட் இல்லாமல் ஏமாற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே இந்த பனாஜி பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த வாஸ்கோடகாமா அந்த இடத்துல போயிட்டு அங்கிருந்து நாங்கள் வந்து பண்ணால் ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்கோடகாமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் இருக்கும். அந்த ஏர்போர்ட்டில் நம்ம வந்து பார்த்தா கேப் டிரைவரில் போய் அவங்க ஓனர்ஸ் பிக்கப் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு கிடைச்சாங்க. நாங்கள் 7 பேருமே போய் வாஸ்கோடகாமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்கள் போயிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்கோடகாமா ஏர்போர்ட்டு பயங்கரமான பெரிய ஏர்போர்ட்டாக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட நாங்கள் நின்ன இடத்துலேருந்து இங்கே அவங்க ட்ராப் பண்ணது வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 12-15 கிலோமீட்டர் பக்கம் வரும். அதுக்கு ஜஸ்ட்டு நாங்கள் எல்லாருக்கும் சேர்த்தியே நாங்கள் வந்து பார்த்தா 500 தான் கொடுத்தோம். ஏன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு கேப் டிரைவர் வேற ஒருத்தர் பிக்கப் பண்ணுறதுக்காக போகிறாங்க, நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். கார்லேயே லிஃப்ட் கேட்டன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அங்கேருந்து வாஸ்கோடகாமா ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு. வாஸ்கோடகாமா ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தா உண்மையிலே கலர்ஃபுல்லாக இருக்குது. பழைய ஸ்டேஷனுங்க, இருக்கிறதுலையே கோவாவில் இதுதான் வந்து பார்த்தா பழைய ஸ்டேஷன் நினைக்கிறேன். நாங்கள் பிளான் பண்ண மாதிரி வாஸ்கோடகாமாவிலேருந்து தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறிட்டோம். ஆனால் இந்த ட்ரெயின் படும் மோசமான ட்ரெயினுங்க. ஏன்னா இந்த ட்ரெயினுக்கு நாங்கள் வந்து பார்த்தா புக் பண்ணல, ஜஸ்ட் அன்ரிசர்வ் தான் போனோம். இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சூப்பரான பீச் வியூ பார்ப்பீங்க. நீங்கள் அந்த பீச் பேர் ஜைரா பீச். அதுலேருந்து நீங்கள் இந்த கன்சுலிம் பீச் அது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 3-4 பீச்சு. இது எல்லாமே சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா கோவா பீச்சு. கோவா பீச் வந்து பார்த்தா ஒரு ப்ரைவேட்டான பீச்சுங்க. இது இங்கே வந்து பார்த்தா பிக்னிக் ஸ்பாட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தா பக்கா ப்ரைவேட்டான ஸ்பாட்டு. நீங்கள் ட்ரெயினில் போனால் பார்க்க முடியும். அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வேணால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரில, நான் போகலை. ஆனால் இந்த வீடியோவில் காமிச்சனால நான் சொல்கிறேன். ட்ரெயினில் நாங்கள் அன்ரிசர்வ் டிக்கெட் தான் புக் பண்ணி போனனால நாங்கள் ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டோம். ஏன்னா வாஸ்கோடகாமால ஏறிட்டனால. ஆனால் அங்கே ஏறினவங்க எல்லாருமே பயங்கர க்ரௌடாக ஏறுறாங்க. அங்கேருந்து ஒரு லாரி எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்துச்சு. இதோட வியூஸ் செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் நார்த் இந்தியன் சைடில் ஒவ்வொரு ட்ரெயின் ஜேர்னி போகும்போதும் வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குதுங்க. அங்கே ஒரே ஒருத்தர் இந்த டைலாகை சொல்லிகிட்டே இருந்தார், கடைசி வரைக்கும் இந்த டைலாக் சொல்லிட்டு இருந்தார். அட்லாஸ்ட் நாங்கள் இந்த பிளானையும் கொலாப்ஸ் பண்ணிட்டோம். தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் இந்த கொலிம் அப்படிங்கிற ஊர்லேருந்து அடுத்த ஸ்டாப் நீங்கள் போகிற வழியில் ஒரு பிரிட்ஜில் நீங்கள் பார்த்துட்டு போயிருப்பீங்க. நிறையா பேர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நாங்கள் பிளான் பண்ணது என்ன தெரியுமா, நம்ம டேரெக்டாக அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கே போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனது தான்
முதல் தப்பு. ஏன்னா அங்கே 5 மணிக்கு முன்னாடியே புக்கிங் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகணும். அதுவுமே லோ பீப்புள்ஸாக அலோவ் பண்ணுறாங்க, அதிக க்ரௌட் உள்ள அலோவ் பண்ணுறதே கிடையாது. ஸோ நாங்கள் போட்ட அந்த பிளானும் கொலாப்ஸ். அங்கே அப்படியே லஞ்சை 6 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கார் பிடிச்சோம். அந்த காரை பிடிச்சி நாங்கள் வந்து பார்த்தா மடகான் ஸ்டேஷனுக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அங்கே தூத்சாகர் மேலே 5 மணிக்கு மேலே கரண்ட்டே இருக்காது போல் எப்பவுமே. ஸோ அங்கேருந்து நாங்கள் எப்படி போகலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு கார்காரங்களுக்கு வந்து பார்த்தா டாக்ஸி மாதிரி வந்தாங்க. ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் என்னென்னா, நாங்கள் போன அந்த ட்ரிப்பு மாதிரி நீங்கள் போயிடக்கூடாது, அதே மாதிரி நாங்கள் போன இந்த கஷ்டங்கள் நீங்கள் படக்கூடாது. எல்லாம் ப்ரீ பிளான்டாக பண்ணிட்டு போங்க. நாங்கள் வெல் பிளானாக பண்ணிட்டு போனோம், இது வந்து இப்படி ஆயிடுச்சு. நாங்கள் அங்கே மடகான் பஸ்ஸில் நின்றுருக்கும் போது நிறைய டாக்ஸிக்காரங்க வந்து பண்ண ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் விலை ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. அங்கே ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி ஒரு பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ஸில் ஏறினா அந்த பஸ்ஸுமே ஸ்கேம். எல்லாத்தையுமே அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏற்றுறாங்க ஒழிய கரெக்டான இடத்துல எங்கேயுமே இறக்கி விட மாட்டேறாங்க. பாதியில் இறக்கிட்டு போயிடுறாங்க. மட்கான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் முன்னாடியே இறக்கி விட்டாங்க. ஏன்னா இந்த பஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதுவுமே இல்லீகலாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. பஸ் எல்லாமாடா இல்லீகலாக ஓட்டுவீங்க டே. மட்கான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் ஒரு பிரெட் ஆம்லெட் கடை இருந்துச்சுங்க. அந்த பிரெட் ஆம்லெட் கடை ரொம்ப ரொம்ப ஒர்த்து. நான் இந்த கடையை மட்டும் தாங்க நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸ்கை பாயிண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மட்கான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் இருக்குது, ரைட் சைடு. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போனால் அவ்வளோ கூட்டம். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து தான் நாங்கள் அந்த கர்நாடகா ரயில் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த வீடியோவும் பாருங்கள், இந்த வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம